ஹாய் எவ்ரிவன். நெறைய பேர் வந்து பர்சனல் மெசேஜ் பண்றது என்னன்னா, அந்த மாரி நான் இப்ப தான் வந்து எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் பத்தி தெரியுது. இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணா வந்து எக்ஸாம்க்குலாம் ரெடி ஆயிற முடியுமா? ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? அப்டின்ட்டு நெறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பர்சனலா நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணா, இப்போ லெட்ஸ் சே இன்னைக்கு மார்ச் 10த் அப்டின்னு வச்சுக்குவோம். ஸோ ஆகஸ்ட் 10த் வந்து நமக்கு எக்ஸாம் டென்டேட்டிவா வருது அப்டின்னு வச்சுக்குவோம். ஸ்டில் ஐ ஹேவ் வந்து 5 மாசம் இருக்கு. இந்த 5 மாசத்த எப்படி நான் எஃபெக்டிவா யூஸ் பண்ணா, என்னால எக்ஸாம்ல ஒரு நல்ல ஸ்கோர் வந்து வாங்க முடியும். நாட் ஒன்லி குட் ஸ்கோர். பட் இத வச்சு இந்த 5 மாசத்துல படிச்சு கிளியர் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டா, என்னால 100% சொல்ல முடியாது. பட் சேம் டைம் இத வச்சு கிளியர் பண்ண முடியாது அப்படின்ட்டும் நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் எனிதிங் ஹேப்பன். நம்ம எப்படி வந்து படிக்கிறோம், எந்த மாரி அப்ரோச் பண்றோம் அப்படின்றது தான் இருக்கு. நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா, எப்படி என்னலாம் விஷயம் பண்ணுவேன் அப்படின்றத தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபிக்ஸ்டு சப்ஜெக்ட் ரொட்டேஷன். நம்ம ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இப்ப இங்கிலீஷ் வந்து நெறைய இருக்கு. ஜெனரல் அவேர்னஸ் வந்து ஜிகே வந்து நெறைய இருக்கு. அப்படின்ட்டு ஒரு விஷயத்த மட்டுமே திரும்ப திரும்ப போட்டு சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ட்டு ரஷ் பண்ணாம, 3லயும் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாரி வந்து பண்ணுவேன். அண்ட் அதுவும் இல்லாம இப்போ ஒரு சப்ஜெக்ட்க்கு வந்து இங்கிலீஷ்க்கு இன்னைக்கு ஒரு 1 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுப்போம். அதே மாரி இன்னைக்கு இங்கிலீஷ்ல நல்லா நெறைய டாபிக் வந்து நல்ல ஒரு டீட்டெயிலான டாபிக் வந்து படிக்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணலாம். அத வந்து ஜிகேல அதுக்கு தகுந்த மாரி காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஜிகேலயோ ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கும்போது கொஞ்சம் லைட்டான டாபிக்ஸ் வந்து படிச்சுட்டு விட்டுறலாம். சில சமயம் வந்து ஜிகேல ஹிஸ்டரி, பாலிட்டிலாம் அந்த மாரி படிக்கும்போது கன்டினியூட்டி மிஸ் ஆயிறக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கிலீஷ் ரீசனிங் டைம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாரி கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணீங்கன்னா மட்டும் தான், இந்த சப்ஜெக்ட்ட வந்து ஒரு ஃபுல்லா வந்து நாலேட்ஜ் வந்து கெயின் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த மாரி ஷெட்யூல்ஸ் நீங்க ஓனா மேக் பண்ணி படிச்சீங்கன்னா மட்டும் தான், உங்க கன்வீனியன்ட்க்கு நீங்க படிச்சு அ மெமரி பண்ண முடியும். அடுத்து வீக்லி மாக் டெஸ்ட். இந்த சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோலயும் சொல்லியிருக்கிறது என்னன்னா, டெஸ்ட் நெறைய எழுதி பாருங்க, டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி பாருங்க அப்படின்றது தான். இப்பயும் அதான் சொல்றேன். டெஸ்ட் வந்து டெய்லி, மந்த்லி, வீக்லி. டெய்லி, மந்த்லி, வீக்லி எப்படி மைக்ரோ பிளான் பண்றது அப்படின்றது ஆல்ரெடி இந்த சேனல்லயே வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. அ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அடுத்து டீடெயில் மார்க் அனாலிசிஸ். நீங்க வந்து இப்போ மார்க் டெஸ்ட் நம்ம யாரும் போட போறதில்ல. பட் நீங்க டெஸ்ட் அனாலிசிஸ் தான். டெஸ்ட் டெய்லி போட்டு பாருங்க. அதுல என்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்ட்டு டெய்லியும் அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி பாருங்க. நெறைய பேர் வந்து ஜாப் போறவங்களா தான் வந்து இருக்கீங்க. அவங்களுக்கு நான் கேட்ட வரைக்கும் ஒரு சிலர்லாம் ஆவரேஜா 5 டூ 6 மணி நேரம் இருக்கு அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. ஸோ அப்போ ஃபுல் டைமா படிக்கிறவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டைமே கிடைக்கும். ஒரு நாளைக்கு 8, 9 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். இவ்வளோ டைமே அந்த ஷார்ட் டைம்லயே வந்து படிச்சு ஒரு நல்ல மார்க் வந்து வாங்க முடியும். அதே மாரி என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மினிட் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் ஆர் ஷார்ட் கட்ஸ், டிப்ஸ், ட்ரிக்ஸ் இப்படி வந்து அப்படி இப்போ ரீசனிங்லாம் வந்து இப்போ நம்ம டிஎன்பிசிலாம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாரி வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி இந்த ஷார்ட் கட் இப்படி யூஸ் பண்ணுங்க, அப்படி யூஸ் பண்ணுங்க. ஷார்ட் கட் வச்சு படிக்கலாம். பட் நீங்க அத மட்டுமே வந்து நம்பி இது பண்ணக்கூடாது. இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து நம்ம எஸ்எஸ்சியோட பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, கான்செப்ட் ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா, அத பத்தி ஓவரால் நாலேட்ஜ் வந்து இருக்கணும். வெறுமனே நம்ம மக்கப் பண்ணிட்டு போயிட்டு இப்படி வந்து இப்படி போடணும். இந்த வேர்ட் வந்து இந்த ஷார்ட் கட் அப்படின்ட்டு அந்த மாரி எதுவும் பண்ண விடாம பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு விஷயம் படிக்கிறீங்க அப்படின்னா, அது இன் அண்ட் அவுட் எவ்ரிதிங் அத பத்தி வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் இப்போ எஸ்எஸ்சியோட நியூ பேட்டர்னா இருக்கு. அதே மாரி டெஸ்ட் அண்ட் அனாலிசிஸ் வந்து அவாய்ட் பண்றது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. நெறைய டெஸ்ட் எழுதி பாருங்க. அத அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்து ஷார்ட் ஹேண்ட். நெறைய பேர் வந்து ஷார்ட் ஹேண்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணா வந்து எக்ஸாம்க்குள்ள முடிச்சிட முடியுமா? அப்படின்னு வந்து கேட்டீங்க. அதுக்குமே வந்து லாஸ்ட் 2, 3 வீடியோஸ் பேக் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். அத செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷார்ட் ஹேண்ட் வந்து இப்ப இருந்து நீங்க டே 1ல இருந்து பேசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான், ஸ்டில் 5 மாசம் இருக்குங்களா? ஒரு 3 டூ 4 மாசத்துல மேக்ஸிமம் 5 மாசமே வச்சுக்கோங்க. 5 மாசத்துல நீங்க வந்து பேசிக் வந்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து சப்போஸ் லெட்ஸ் சே வந்து ஒரு எக்ஸாம்ல நல்ல மார்க் வரும். 150 பிளஸ் வந்து வரும் எனக்கு கன்ஃபார்ம் தெரியுது. அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் இருக்கும் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்க்கு. அந்த 3 மாசத்துல உட்கார்ந்து நீங்க ஃபுல் டைமா ஒரு நாளைக்கு ஃபுல்லா எழுதி பிராக்டிஸ் பண்ணா கூட எக்ஸாம் ஸ்கில் டெஸ்ட்ல ஒரு சான்ஸ் இருக்கு. எரர் பெர்சன்டேஜ் வந்து ஒரு பார்டர்ல பாஸ் ஆகுறதுக்காவது. அதனால ஷார்ட் ஹேண்டும் டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாரி டைப்பிங்கும் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஷார்ட் ஹேண்ட் நல்லா எழுதுறவங்க ஒரு 100, 120ல எழுதுறவங்க கூட டைப்பிங் வந்து ரொம்ப ஸ்லோவா வந்து பண்றாங்க. டைப்பிங்கும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸாவது வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3/4 மணி நேரம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்டின்னா, டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஷார்ட் ஹேண்டும், ஒரு 1/4 மணி நேரம் டைப்பிங்கும் பிராக்டிஸ் பண்ணுங்க. இது நான் வந்து ஆல்ரெடி ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் தெரியாது அப்டின்னா, நீங்க நெறைய டைம் இருக்கு. ஒரு புவரா பெர்சனா இருந்தா கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் இதையும் அதையும் மேனேஜ் பண்ண முடியாது. பட் ஃபுல் டைமா படிக்கிற ஆஸ்பிரன்ட்டா இருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஷார்ட் ஹேண்ட் ட்ரை பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாரி ஷார்ட் ஹேண்ட பொறுத்தவரைக்கும், ஷார்ட் ஹேண்ட் அண்ட் டைப் ரைட்டிங் 2 பொறுத்தவரைக்கும் நீங்க அக்யூரசிய வந்து ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்பீட் வந்து போலாம். ஸ்பீடு இன்னும் நீங்க 65ல இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 65ல வந்து அக்யூரசி மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் வந்து இன்கிரீஸ் பண்ணீங்க அப்டின்னா, அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி டெய்லி டிரான்ஸ்கிரிப்ஷன் இது வந்து உங்களுக்கு தேவையில்ல. பிகாஸ் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால டெய்லி டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆவது வந்து டெய்லி டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. அத வந்து கரெக்ஷன் பண்ணி பாருங்க. அதே மாரி ட்ராக் எவ்ரிதிங் எல்லாத்தையுமே வந்து ட்ராக் பண்ணி பாருங்க. சிபிடி மார்க் ஸ்கோர் இப்ப நம்ம டெக்ஸ்ட் புக்ல வந்து போடும்போது, அதிலேயே வந்து வந்துருது மந்த்லி ரிப்போர்ட் அந்த மாரிலாம் வந்து குடுத்துடுறாங்க. பட் இருந்தாலும் நீங்க நெறைய பேர் வந்து ஏஐ யூஸ் பண்ணி வந்து டெஸ்ட் போட்டு பாருங்க. அத பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டுருக்கேன். அந்த டூலுமே வந்து நான் பர்சனலா அந்த டூல் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதிலேயே எனக்கு மந்த்லி ரிப்போர்ட், வீக்லி ரிப்போர்ட் எல்லாமே வந்து கிடைச்சிருக்கு. அதே நீங்க ட்ரை பண்றதுனாலும் பண்ணி பாருங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அத ஏஐ டூலும் செக் பண்ணி பாருங்க. எல்லாத்துமே வந்து நீங்க எப்படி இம்ப்ரூவ் ஆகுறீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க எல்லாத்தையுமே நீங்க வந்து ட்ராக் பண்ணி தான் ஆகணும். சிபிடி மார்க் ஸ்கோர் மார்க் டெஸ்ட் வந்து நீங்க இப்போதைக்கு பண்ண முடியாது. பட் ஒரு நம்ம சொல்லிட்டே இருப்போம் இல்லைங்களா? வீக்லி ஷெட்யூல்ல கூட சொல்லியிருப்போம். வீக்கெண்ட்ல வந்து வீக்லி டெஸ்ட் எழுதி பாருங்க. அதே மாரி மந்த் எண்ட்ல அந்த மாசம் படிச்ச எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து மந்த் எண்ட்
மந்த்லி டெஸ்ட் வந்து எழுதி பாருங்க. அந்த மந்த்ல வந்து எந்த டாபிக் வந்து வீக்கா இருக்கீங்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. லாஸ்ட்டா ரிவிஷன் பண்ற டைம்ல வந்து அந்த டாபிக் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாரி இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ரிவிஷன் டைம்ல அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே வந்து ஒரு கவர் பண்ண மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதே மாரி கரண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அதான் முன்னாடி சொன்ன மாரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் என்ன எழுதுறீங்க? உங்களுக்கு இப்போ 80 வேர்ட் பெர் மினிட்ல எழுதுறீங்க. நெறைய ஒமிஷன் வருது அப்படின்னா 75 ட்ரை பண்ணுங்க. 75ல நெறைய ஒமிஷன் வருது அப்படின்னா 70க்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எது வந்து இப்போதைக்கு அக்யூரசி நல்லா இருக்கோ, அத தான் உங்க கரண்ட் ஸ்பீடுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி சேம் கோஸ் ஃபார் சிபிடியும். நீங்க ஒரு நெறைய வந்து டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க. இப்போ ஃபுல் டெஸ்ட் நெறைய பேர் வந்து அ 2, 3 வருஷம் படிச்சுட்டு இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து எழுதி எழுதி பார்ப்பாங்க. வீக்லி ஒன்ஸ் ஆவது. ஸோ அவங்களுக்கு உங்க மார்க் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படின்னா, நெறைய பேருக்கு வந்து 120 டூ 130ன்றது ஈஸியா வந்துரும். 130, 135ல இருந்து 150 போறது தான் வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ உங்க ஆவரேஜ் ஸ்கோர் வந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு பாருங்க. 120 டூ 130 இருக்கு அப்படின்னா, நீங்க எந்தெந்த டாபிக்ல வந்து அ அதாவது எல்லா டெஸ்ட்லயும் எந்தெந்த டாபிக் வந்து அடி வாங்குது அப்படின்றத நோட் பண்ணுங்க. அந்த டாபிக்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த டாபிக் வந்து அடுத்த டைம் வந்துச்சு அப்படின்னா, அத வந்து கரெக்ட்டா போட ட்ரை பண்ணுங்க. அந்த 120, 130ல இருந்து 130, 140 கொண்டு போங்க. ஸோ அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்கிரீஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா மட்டும் தான், இந்த மாரி ட்ராக் பண்ணீங்கன்னா மட்டும் தான், நம்ம டார்கெட் வச்சு அது எதுல மிஸ்டேக் பண்றோம், எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அடுத்த செட் ஆஃப் மார்க்ஸ் நம்ம முடியும். ஸோ அடுத்து இத 3 ஃபேஸா வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் 1ல ஸ்ட்ராங் சிபிடி பிளஸ் பேசிக் ஷார்ட் ஹேண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம இப்ப தான் படிக்க ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் கிராமர் படிப்பேன். அடுத்து ரீசனிங் நம்ம வீக்லி ஷெட்யூல்லயே சொல்லியிருப்போம். ஆ பழைய டிஎன் கரியர் சர்வீஸ் டாபிக்ஸ் தான். இப்போ எடுக்விட்டி வந்து நியூ பேட்டர்னா இருக்கு. கொஸ்டின்ஸ்லாம் புதுசா வருது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, பேசிக் அதுதான். பட் இங்க கேட்கிற விதம் அப்படின்றது வேற. ஸோ சேம் நீங்க வந்து இங்கிலீஷ்ல எல்லாமே ரூல்ஸ் அதேதான். பட் கொஸ்டினோட டைப் அப்படின்றது வேற. கொஞ்சம் ஈஸியா கேட்காம கொஞ்சம் சுத்தி விட்டு கேட்கறாங்க. ஸோ அவ்வளோதான். பேசிக் அதுதான். கேட்கிற டைப் தான் வந்து வேற. அதுலயும் சில கொஸ்டின்ஸ்லாம் சில டாபிக்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா மேத்ஸ்லலாம் வந்திருக்கு. அதையுமே இப்போ வீக்லி ஷெட்யூல்ஸ்ல ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து ஜிகேவ பொறுத்தவரைக்கும் ஜிகேல நம்ம ஃபர்ஸ்ட் வீக்லி ஷெட்யூல்ஸ்ல வந்து ஜியோகிராஃபி இதெல்லாம் வந்து படிச்சிருப்போம். ஹிஸ்டரி வந்து முடிச்சிட்டோம். பாலிட்டி வந்து ஐ திங்க் இந்த வீக்கோட முடிஞ்சிரும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எக்கானமி, சயின்ஸ் இதெல்லாம் ஒண்ணொண்ணா போவோம். ஸ்ட்ராட்டஜிக்கு ஸ்டேட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருக்கோம். சில சின்ன சின்ன பில்லர்ஸ்லாம் இன் பிட்வீன்ல நானும் குடுப்பேன். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபேஸ் 2. ஃபேஸ் 2ல வந்து மெயின்டெயின் சிபிடி. ஸோ சிபிடி என்ன ஃபேஸ்ல படிச்சுட்டு இருந்தீங்களோ, என்ன ஸ்பீட்ல வந்து படிச்சுட்டு இருக்கீங்களோ, ஸோ அதே வந்து கீப் அப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஷார்ட் அண்ட் ஸ்பீட வந்து இன்கிரீஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக் ஷார்ட் அண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கும். பட் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு பழகிருச்சு அப்படின்னா, ஆ நீங்க அதிலேயே கொஞ்சம் இன்ட்ரஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா, சீக்கிரமா ஒரு சாப்டர் வந்து 1 நாள், 2 நாள், ஒரு சாப்டருக்கு 2 நாள், 3 நாள் அந்த மாரி வந்து வச்சுட்டே போனீங்க அப்படின்னா, ஒரு சாப்டருக்கு அதிகபட்சம் 3 நாள் அப்படின்னு வச்சோம்னா கூட, 30 நாள்ல நம்ம 10 சாப்டர் வந்து முடிக்கலாம். ஸோ இது பாசிபிளா 30 நாள்ல 10 சாப்டர் பாசிபிளா அப்படின்ட்டுலாம் கேட்க தேவையில்ல. ஏன்னா நான் அந்த மாரி தான் முடிச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு சாப்டருக்கு அதிகபட்சம் 3 நாள் தான். ஸோ நான் சண்டே லீவ் எடுத்துக்கிட்டேன். பட் இருந்தாலும் சொல்றேன். ஒரு சாப்டருக்கு 3 நாளு. அதனால இட்ஸ் பாசிபிள் தான். அதுக்கப்புறம் ஃபேஸ் 3 வந்து சிபிடி ரிவிஷன். ஸோ நம்ம சிபிடி எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் சிபிடி ரிவிஷன். இந்த ரிவிஷன் டைம்ல தான் நம்ம வந்து எந்தெந்த டாபிக்ஸ்லலாம் வந்து வீக்கா இருக்கோம் அப்படின்றத ஆ ஆல்ரெடி படிச்சு வச்ச டாபிக்ஸ ரிவைஸ் பண்ணணும். பிளஸ் இந்த வீக் டாபிக்ஸ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஷார்ட் அண்ட் ஸ்பீட் பில்டிங். ஷார்ட் அண்ட் நம்ம ஓரளவுக்கு வந்து 5வது மாசம் 4 மாசத்துக்கு அப்புறம் வந்து ஷார்ட் அண்ட் நம்ம ஸ்பீடு வந்து போக ஆரம்பிச்சுருவோம். அப்படிங்கிறனால ஸ்பீடு வந்து பில்டிங் அப்படின்னு இருக்கும். அடுத்து ஃபேஸ் 4 அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரியல் எக்ஸாம் மார்க் டெஸ்ட். ஒரு 200 மார்க் வந்து அந்த மாரி வந்து எழுதி பார்க்குறது. நெறைய அந்த லாஸ்ட் டைம்ல வந்து ஒரு எக்ஸாம்க்கு ஒரு 10, 15 நாள் இந்த மாரி டைம்ல வந்து டெய்லி மார்க் டெஸ்ட்டா போட்டு எழுதி பார்க்குறோம். சேம் டைம் ஷார்ட் ஹேண்ட பொறுத்தவரைக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்க்குறது. ஸோ இதுதான் வந்து Facebook. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல்.